ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் ஆஃப் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக 5வது நாளில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹரிணிக்கு கொக்கோ மில்க் கொடுக்குறேன். இன்றைக்கி ஹரிணிக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதனால் ஆஃப் டே ஸ்கூலுக்கு அவங்க கிளம்புறாங்க. மார்னிங் இந்த கொக்கோ மில்க் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரம் செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கு வந்து வெங்காய சட்னியும் செஞ்சு வச்சுருக்கேன். இதை தான் காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க. 11 மணியில் அவங்களால எதுவும் இப்போ சாப்பிட முடியாது, எக்ஸாம் அப்படின்றதுனால மதியம் வீட்டுக்கு வந்து தான் லஞ்ச் அவங்க எடுத்துக்கணும். இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சுக்காக நான் வந்து ராகி அடை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா அதுவும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய இடங்களில் களியாக செஞ்சு கொடுப்பாங்க. அருணி அவ்வளோ களி சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால அடையாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். மதியானம் ஹரிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு ராகி மாவும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு முதல்ல பிணைஞ்சிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து கடாயில் கடுகு உளுந்து கருவேப்பிலை அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். ஏன்னா வெங்காயத்தை நம்ம பச்சையாக போட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வேகாது, அதனால் ஜீரணம் ஆகிற பிரச்சனை ஏற்படும். அப்படின்றதுனால முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதை இந்த ராகி மாவோட முதல்ல ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்படக்கூடிய தண்ணியை மட்டும் விட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகலாக இருக்க மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு தட்டி நான் இப்போ வந்து அடை செஞ்சு ஹரிணிக்கு தரப்போகிறேன். ஹரிணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் அப்படியே சாப்பிடலாமா சட்னி தொட்டுன்னு சாப்பிடணுமா அப்படின்னாங்க. உங்கள் இஷ்டம், சட்னியும் இருக்குது எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு. ஹரிணிக்கு மொத்தம் 3 அடை கொடுத்துருக்கேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்றைக்கி ரைஸ் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் 3 அடை, ரொம்ப பெருசு கிடையாது, நார்மல் சைஸ் அடை தான் நான் போடுறேன். அதனால் 3 அடை ஹரிணிக்கு வந்து மதியானம் லஞ்சுக்காக நான் கொடுக்குறேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து வேக வச்சுருக்கேன். ஹரிணியும் ராகவாவும் கார்ன் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து கொக்கோ மில்க் கொடுக்கல, ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு ஏதாவது ஒன்று மட்டும்தான் கொடுக்கறது. ஒன்று கொக்கோ மில்க் குடித்தாங்கன்னா இது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறது கிடையாது. ஈவினிங் வந்து கார்ன் சாப்பிட்றதுனால நான் கொக்கோ மில்க் கொடுக்கறதில்ல. நைட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 2 தோசை எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சது, இன்னும் 1 வீக் கழித்து தான் அவங்களுக்கு வந்து பாட்னி எக்ஸாம். அதனால் நைட்டு வந்து தோசை சாப்பிட்டதோட ஒரு 9-9:30 மணிக்கெலாம் படுத்துட்டாங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த ஒரு ஆகாரமும் அருணி கொடுக்கல. இன்றைக்கி அவங்க வெயிட் லாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது என்னென்னு பார்த்துருப்பீங்க. கொக்கோ மில்க் ஆரம்பித்து பணியாரம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க, மதியானம் ராகி அடை எடுத்தாங்க, ஈவினிங் வந்து கார்ன் வேக வச்சு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டாங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை எடுத்துகிட்டு அவங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை வெற்றிகரமாக இன்றைக்கி 5வது நாள் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேக வச்ச முட்டை வந்து இதில் சேர்க்கவே இல்லை. நான் மதியானம் கொடுக்கலான்னு நினச்சா ஹரிணி இல்லைம்மா நான் ரைஸ் எடுத்துக்கும் போது மட்டும் நான் முட்டை எடுத்துக்கிறேனே, எனக்கு இன்றைக்கி வேண்டாமே அப்படின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி வேக வச்ச முட்டையை எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து ஹரிணிக்கு கொடுக்கவே இல்லை. நாளைக்கு ஹரிணியோட டயட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஏன்னா மார்னிங் எப்போவுமே வந்து கொக்கோ மில்க் தான் குடிப்பாங்க இல்லையா. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ட்ரிங்காக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை மார்னிங் எப்படி அதை ஜூஸாக மாற்றி கொடுக்குறது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.